எல்லோருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவல் அகாடமிலேருந்து உங்கள் தம்பையாக பேசுகிறேன். இந்த சேனலோட முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைசி தமிழன் வரணும் இந்த ஆங்கில புலமைங்கிற ஒரு மகத்தான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோ ஒரு டெஃபினட்டாக கொண்டு போய் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இது 10வது வீடியோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 20 டைப் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் 10வது டைப் சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வரலும் 9 இதை நீங்கள் பார்த்து கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க. இந்த 10வது வீடியோவை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இதை நீங்கள் எதாச்சும் பார்க்குற மாதிரி 10வது வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படி பார்க்க வேண்டாம். முதல் வீடியோலேருந்து 9வது வீடியோ வரலும் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் 10வது வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ கட்டாயமாக அப்படி பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்காக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகும். 10வது வீடியோ 10வது சென்டென்ஸ் அமைப்பு ஃபியூச்சரில் 2வது வகை. மொத்தம் ஃபியூச்சரில் 4 வகை இருக்குது. முதல் வகை முடிச்சிட்டோம். 2வது வகை. இந்த 2வது வகை ஐ வில் பி ரைட்டிங். அதேமாரி ஐ வில் பி சீயிங். 2வது எக்ஸாம்பிளும் நம்ம கொடுக்கலாம். ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன். கவனமாக இருங்க, நான் எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் பி சீயிங், நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் பி சீயிங் எ மூவி, நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருப்பேன். இங்கே என்ன மாற்றம்? இந்த வில் ரைட் வில் பி ரைட்டிங்னு மாறுது பாருங்கள். வில்லு வருது, பி வருது, அப்புறம் ரைட்டிங் வருது. ஸோ ரைட்டிங்கிறது நம்மளை பொறுத்தவரை மெயின் வேர்பு நமக்கு நல்லா தெரியும், முக்கிய செயல் வார்த்தை. வில் பி 2 சப்போர்ட்டிங் வேர்பு இருக்குது. உதவி செயல் வார்த்தை 2 இருக்குது. ஒன்று வில்லு ஃபியூச்சரை குறிக்குது. பி பார்த்தீங்க இல்லையா, நிறைய வாட்டி பி இஸ் ஆர்லாம் பாருங்கள். அந்த பி ஃபேமிலி இருக்கிறதுங்கிற ஃபேமிலி. ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன். இந்த ஐஎன்ஜி வர்றதுனால வருது, கொண்டிருப்பேன். வில் பி, ஐ வில் பி ரைட்டிங். ஐ வில் பி சீயிங், நான் பார்த்து கொண்டிருப்பேன். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 7 வார்த்தைகள் அருமையாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு போயிடுவோம். அந்த 7 வார்த்தைகள் ஐ, வி, யூ, he, she, it, they. I will be writing, நான் எழுதி கொண்டிருப்பேன். We will be writing, நாங்கள் எழுதி கொண்டிருப்போம். You will be writing, நீ எழுதி கொண்டிருப்பாய். You will be writing, நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். He will be writing, அவன் எழுதி கொண்டிருப்பான். She will be writing, அவள் எழுதி கொண்டிருப்பாள். It will be writing, அது எழுதி கொண்டிருக்கும். They will be writing, அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். ரமேஷ் will be writing, ரமேஷ் எழுதி கொண்டிருப்பான். மகேஷ் will be writing, மகேஷ் எழுதி கொண்டிருப்பான். ரமேஷ் and மகேஷ் will be writing, ரமேஷ் and மகேஷ் will be writing, ரமேஷும் மகேஷும் எழுதி கொண்டிருப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி போன வீடியோலேயே நம்ம ஹிண்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சும்மா இந்த ப்ரொனவுனை ஐயிலேருந்து தேவர்னு சேஞ்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அந்த வில் அப்படியே இருக்கும், அந்த பி அப்படியே இருக்கும். எகெயின் வில்லுன்னா ஃபியூச்சரை குறிக்கும், பீனா இருக்கிறது அப்படின்னு குறிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். வில் பின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். வில்லு ஒரு சப்போர்ட்டிங் வரும், பி ஒன்று. இந்த வில்லுக்கும் பிக்கும் நடுவில் நாட்டை போட்டுருங்க. வில் நாட் பி ரைட்டிங். ஐ வில் நாட் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்க மாட்டேன். சி, ஐ வில் நாட் பி ரைட்டிங், வி வில் நாட் பி ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டிருக்க மாட்டோம். யூ வில் நாட் பி ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருக்க மாட்டாய். யூ வில் நாட் பி ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டிருக்க மாட்டீர்கள். he will not be writing, அவன் எழுதி கொண்டிருக்க மாட்டான். she will not be writing, அவள் எழுதி கொண்டிருக்க மாட்டாள். it will not be writing, அது எழுதி கொண்டிருக்காது. they will not be writing, அவர்கள் எழுதி கொண்டிருக்க மாட்டார்கள். எகெயின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வில்லுங்கிறப்ப இந்த நாட் மாறலனாலும் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்போகுது. அதை இந்த வீடியோட பிற்பகுதியில் பார்ப்போம். இன்னொன்று 3வது வகை, நமக்கு தெரிஞ்ச வகை, இது கொஸ்டினாக மாற்றுறது. ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன். ஸோ நான் எழுதி கொண்டிருப்பேனான்னு கேட்பாங்க. அப்போ ஐ வில் பி ரைட்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வெர்பு செயல் வார்த்தையை எப்பொழுதும் உள்ள மாதிரி நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வில்லை எடுத்து வெளில வைக்கணும். வில் ஐ பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேனா. வில் ஐ பி சீயிங் த மூவி, நான் பார்த்து கொண்டிருப்பேனா. பார்த்தீங்களா? வில் ஐ பி ரைட்டிங். வில் வி பி ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டிருப்போமா. வில் யூ பி ரைட்டிங், வில் ஹீ பி ரைட்டிங், வில் ஷீ பி ரைட்டிங், வில் இட் பி ரைட்டிங், வில் தே பி ரைட்டிங். வில் ரமேஷ் பி ரைட்டிங், ஸோ ரமேஷ் எழுதி கொண்டிருப்பாரா. ரமேஷ் அண்ட் மகேஷ் வில் பி ரைட்டிங். வில் ரமேஷ் அண்ட் மகேஷ் வில் பி ரைட்டிங், ரமேஷும் மகேஷும் எழுதி கொண்டிருப்பார்களா. வில் தே பி ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் கேமெட்டே இந்த வில் பியில் வந்துடும். அப்போ அப்படி இருக்கிறப்ப ஐ வில் பி ரைட்டிங்,
ரைட். ஐ வில் நாட் பி ரைட்டிங், வில் ஐ பி ரைட்டிங்னு இந்த 3 வகையாகவும் அருமையாக நம்ம பிரித்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம செகண்ட் பார்ட், இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா திருப்பி போன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் 9ல் பார்த்த மாதிரியே 10th ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வில்லை எடுத்துகிட்டு மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி கேன், குட், மே, மைட், வுட்டு, ஷெல், ஷுட்டு, நீங்கள் வந்து என்ன வேணாலும் இதில் போடலாம். மஸ்ட், ஹேட், டு, ஹேட், பெட்டர், ஷூ அப்படின்னு சொல்லிட்டு 10-12 மாடல் வேர்ப்ஸை நம்ம போடலாம். நம்ம போடுறப்ப அதுக்கேற்ற மாரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி ரைட்டிங் வந்து ஐ வுட் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன், பட் இமேஜினரி. ஐ வில் பி, வில்லுக்கு வுட்டுக்கு என்ன வித்தியாசம்? வில்லுன்னா ஷுவராக நடக்கிற ஃபியூச்சரு, வுட்டுன்னா இமேஜினரி நடக்கிற ஃபியூச்சர், நடந்தாலும் நடக்கலாம். ஒரு இமேஜினரி அது உண்மையாக ஆனாலும் ஆகலாம். ஸோ வில்லுக்கு வுட்டு. கேன், ஸோ ஐ கேன் பி ரைட்டிங், என்னால் எழுதி கொண்டிருக்க முடியும், என்னால் எழுதி கொண்டிருக்க முடியும். ஐ கேன் பி ரைட்டிங். ஐ குட் பி ரைட்டிங், என்னால் எழுதி கொண்டிருக்க முடிந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ குட் பி ரைட்டிங். ஸோ ஐ வில் பி ரைட்டிங்னா என்னால் எழுதி கொண்டிருப்பேன், நான் எழுதி கொண்டிருப்பேன். அதே மாதிரி ஐ ஷுட் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும், ஐ ஷுட் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ரைட்டிங், நான் கட்டாயமாக எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஷுட்டுன்னா ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு தேவை. பட் மஸ்ட்டுன்னா கட்டாயம், பண்ணியே ஆகணும். ஸோ ஐ ஷுட் பி ரைட்டிங், நான் கட்டாயமாக, நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ரைட்டிங், நான் கட்டாயமாக எழுதி கொண்டிருக்க வேண்டும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, there are so many things. I have to be writing, நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும். எகெயின் நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ரைட்டிங்கும் ஐ ஹேட் டு பி ரைட்டிங்கும் ஒன்று தான். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப ஐ கேன் பி ரைட்டிங், ஐ குட் பி ரைட்டிங், ஐ மே பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கலாம். ஐ மைட் பி ரைட்டிங், நான் எப்பயாவது எழுதி கொண்டிருக்கலாம். ஐ மஸ்ட் பி ரைட்டிங், ஐ ஷுட் பி ரைட்டிங், ரைட். ஐ ஹேட் டு பி ரைட்டிங், ஐ ஹேட் டு பி ரைட்டிங். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். அதே மாதிரி ரெண்டாவது வகை இதில் பார்க்குறப்ப நாட் நீங்கள் போடணும். வில்லுக்கும் பிக்கும் நடுவில் வந்து நாட் போட்டால் போதும். அதுமாரி செல்லுக்கும் பிக்கு நடுவில் நாட் போட்டால் போதும். அதுமாரி நான் சொன்ன எல்லாத்துலேயும் நாட் போட்டால் போதும். நான் சிம்பிளாக சொல்கிறேனே, ஐ வில் நாட் பி ரைட்டிங், ஐ ஷல் நாட் பி ரைட்டிங், ரைட். இந்த ஷெல்லுக்கு வில்லுக்கு என்ன வித்தியாசம்? வில் நாட் பி ரைட்டிங் அப்படின்னு வில்னு சொன்னால் 90% ஷுவர், ஷெல்லுன்னு சொன்னால் 80% தான் ஷுவர். ஓகே. ஐ வில் நாட் பி ரைட்டிங், I shall not be writing, I cannot be writing, I could not be writing, I should not be writing, I must not be writing. ஸோ இதில் வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டுங்கிறத உள்ளே வச்சு நீங்கள் நிறைய பேசலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு கடைசி வகை, இந்த 10வது டைப் சென்டென்ஸில் 10வது டைப் வாக்கியத்தில் ஃப்ரேம் பண்ணுறப்ப நீங்கள் கொஷினாக மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த வில்லை முன்னாடி கொண்டு போக வேண்டியது தான். அந்த ரெண்டாவது வேர்பு, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்பை வெளில கொண்டு வரணும், ரெண்டாவது வார்த்தையை நீங்கள் வெளில கொண்டு வரணும். ஸோ ஐ வில் பி ரைட்டிங் வந்து எப்படி மாறும்? வில் ஐ பி ரைட்டிங். ஐ வில் பி ரைட்டிங் வந்து வில் ஐ பி ரைட்டிங். ஐ வில் பி ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டிருப்பேன், நான் எழுதி கொண்டிருப்பேனா? வில் ஐ பி ரைட்டிங். நாங்கள் எழுதி கொண்டிருப்போமா? வில் வி பி ரைட்டிங், வில் யூ பி ரைட்டிங், வில் யூ பி ரைட்டிங், வில் ஹி பி ரைட்டிங், வில் ஷி பி ரைட்டிங், வில் இட் பி ரைட்டிங், வில் தே பி ரைட்டிங். நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதேமாரி இந்த வில்லை வெளியில் எடுக்கிற மாதிரி இந்த வில்லை மட்டும் எடுத்துகிட்டு எந்த மாடல் வேர்பு வேணாலும் நீங்கள் போடலாம். ரைட். மாடல் வேர்பு MODALனு சொல்லலையா, மாடல் வேர்புன்னு அந்த பாசிபிலிட்டியை கூட்டி குறைச்சி காட்டுறது தான் அது. வில் ஐ பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேனா? கேன் ஐ பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்க முடியுமா? கேன் ஐ பி ரைட்டிங், குட் ஐ பி ரைட்டிங், என்னால் எழுதி கொண்டிருக்க முடிந்ததா? பாருங்கள், என்னால் எழுதி கொண்டிருக்க முடிந்ததா? இதெல்லாம் வந்து நிறைய வாக்கியங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தா இந்த காணொலியை பத்தாது, 2-3 வாட்டி பார்க்கணும். ஸ்க்ரீனை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். படிக்கிறப்ப 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் வந்து பார்க்குறப்ப ஈஸியாக இது புரிஞ்சிடும். இது கஷ்டமே கிடையாது. கேன் ஐ பி ரைட்டிங், குட் ஐ பி ரைட்டிங், ஷுட் ஐ பி ரைட்டிங், மஸ்ட் ஐ பி ரைட்டிங், இதை அப்படியே கொண்டு போகலாம். ஸோ எல்லா மாடல் வேர்புக்கும் அதே மாதிரி நெகட்டிவில் நாட் போடலாம், அதே மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். இது வந்து 10வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் நான் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ கூட பார்க்கலன்னா கூட நீங்கள் நேராக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி வந்து இதை ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்வி இந்த 10 வாக்கிய அமைப்பில் இருந்தாலும் இந்த 10வது வீடியோவில் உள்ள காமெண்ட்ஸில் கூட நீங்கள் எழுதலாம். நான் அதுக்குரிய பதிலை நான் போடுறேன். நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்.
நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்லாரும் திருப்பி கேட்குறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வேணும்னு கேட்குறாங்க. இந்த வீடியோஸில் கடைசி 10 வீடியோ நான் போட்டதை கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த பெல் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாக்கா அடுத்த 10 வீடியோ, அடுத்த 10 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக வரும். கட்டாயமாக பெல் ப்ரெஸ்ஸனை கிளிக் பண்ணுங்கள். 11வது வீடியோவுடன் நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன்.